தென்றலே மெல்ல பேசி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இளமதிக்கு போதை தெளிஞ்சு எந்திரிச்சு பார்த்தா, நம்ம பரம மடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இத பார்த்த உடனே இளமதிக்கு பயங்கரமா கோவம் வந்து பரமன புடிச்சு திட்டிக்கிட்டும், கழுத்த புடிச்சு நெரிச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. பரமன் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது, இளமதியோட அம்மா இளமதிக்கு ஃபோன் பண்றாங்க. ஸோ ஃபோன எடுக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன ரிஷிக்கு தான் ஃபோன் பண்ணுவாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ரிஷி எப்படி இளமதிய கண்டுபிடிச்சாப்லயோ என்னன்னு தெரியல. நேரா நம்ம இளமதி பரம இருக்கிற இடத்துக்கு நேரா வந்துடுறாப்ல. அப்ப கரெக்ட்டா இளமதியோட அம்மா ரிஷிக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என் பொண்ண காணோம், இளமதிய காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, "நீங்க கவலைப்படாதீங்க ஆன்ட்டி. உங்க பொண்ணு இளமதியும் நானும் ஒண்ணா தான் இருக்கோம். இங்க தான் இளமதி இருக்கா. என் கூட தான் இருக்கா." அப்படின்னு சொன்ன உடனே, இளமதியோட அம்மா நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நம்ம ரிஷி கண்டிப்பா இளமதி மேல சந்தேகப்பட மாட்டாப்ல. அதுக்கப்புறம் வந்து நடந்தது என்ன அப்படிங்கிறத சொன்ன உடனே, "இத யாரு பண்ணியிருப்பா?" அப்படிங்கிற மாதிரி தான் சந்தேகம் வரும். கண்டிப்பா ரிஷி வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த லீலாவதியோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க தான் போறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு.